ஸ்ரீருத்ரம்னா என்னன்னு பார்த்தோம். அதேமாரி ருத்ரேகாதசினின்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் மகாருத்ரம்னா என்னன்னு பார்த்தோம். அதிருத்ரம்னா என்னன்னு பார்த்தோம். சரி, அந்த ருத்ரத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டாமா? ஒரு ஸ்லோகம். வசித கவசிதானாம் பத்த ருத்ராட்சதாம்னாம் அமிர்த கிரணமூலே ரங்கிரிமூலே ஸ்திதானாம் பிரதிதின சதருத்ர பிரஷ்ன சுத்தாசயானாம் அமரபதி நுதானாம் அஸ்மி தாசானுதாசஹ. விபூதி ருத்ராட்சங்களை எண்டு கொண்டிருப்பவர்களும் சந்திரசேகரனது சரணார பிந்தங்களில் ஈடுபட்டவர்களும் பிரதிதினம் ருத்ரபாராயணம் செய்வதால் பரிசுத்தமான மனதுடனும் கூடியவர்களும் ஆதலால் தேவேந்திரனால் கூட வணங்கப்படுகிறவர்களுமான மகான்களுடைய தாசர்களுக்கு முதல்ல தாசனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு, பொதுவாக அந்தணர்களாக இருப்பவர்களுக்கு வேத அத்தியனம் மிக அவசியம். ஆனால் தற்காலம் பலருக்கு அவரவர்களுடைய வேத சாக்கையை பூர்ணமாக அத்தியனம் செய்ய அவகாசம் கிடைக்கல, சௌரியமும் இல்லை. இருந்தாலும் ஸ்ரீருத்ரம், சமகம், புருஷ சூக்தம் முதலில் குறிப்பிட்ட சில பாகங்களையாவது பிரயோகத்துக்கு எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்கிறார்கள். தவறாமல் அத்தியனம் செஞ்சால் இகத்திலும் பல நன்மைகளை பெற்று பரத்திலும் பல நன்மைகளை பெற்று பிரம்மண்யத்தை ரட்சிக்க முடியும் என்று கருத்துக்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லி வந்திருக்கிறார்கள். சாஸ்திரம் சொல்கிறது. அவைகளில் ஸ்ரீ ருத்ரத்தை ஸ்ருதிகள், ஸ்ருதிகள் சொன்னால் வேதங்கள், ஸ்மிருதிகள், அதை மனசில் வைத்துக்கொண்டு சொல்லப்படுகின்ற தர்மசாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீருத்ரத்தை ரொம்ப கொண்டாடுகிறார்கள். வேதம் சொல்ல முடியலையா, ஸ்ரீருத்ரத்தையா சொல்லு, சமகத்தையா சொல்லு அப்படின்னு. அபிநவ சங்கராச்சாரியார்னு சுவாமிகள் அவர் ருத்ரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனில் முகவரையில் ஸ்ருதிகள் முதலியவற்றின் ருத்ரத்தின் மகிமையை எவ்வாறு எடுத்திருக்கணும் என்பதை விரிவாக சொல்கிறார் அவர். அதை தழுவியே ருத்ரத்தின் மகிமையை இங்கு முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீருத்ரம், சதருத்ரியம், ருத்ரோபனிஷத்து, உபனிஷத்து வேறு அதுக்கு பேர். ருத்ரோபனிஷத்து முதலிய நாமாக்கள்னால சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னோம். சதருத்ரியம் என்பதற்கு ஏன் சதருத்ரியம்னு பேர் அப்படின்னா, அதுக்கு 3 விதமாக பொருள் சொல்லலாம். இப்படி பல ருத்ரர்கள் இங்கு வர்ணிக்கப்படுகிறதுனால சதருத்ரியம். இந்த சத, சகஸ்ரா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சமஸ்கிருதத்தில் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லும். அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு மனசுக்கு பிடிபடணுங்கிறதுக்காக சதருத்ரியம், சத அப்படிம்போம். சகஸ்ரம் அப்படிம்போம். சகஸ்ரம்னா 1000னா 1000 கணக்கு கரெக்டாக அந்த 1000னு எண்ணிக்கைக்கு இல்லை, ஆயிரக்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி சதருத்ரம் சொன்னாலே இது பல ருத்ரர்களை பற்றி பேசுகிறது. அதனால் சதருத்ரியம். சதருத்ரியோ உபனிஷத்து பல வேத சாகைகள்லாம் படிக்கிறதுனால இதுக்கு சதருத்ரியம். ஏன்னா எத்தனையோ சாகைகள், எதிர்வேதில் நூற்றுக்கணக்கான சாகைகள். அப்படி இருக்கிற பொழுது அந்த எல்லாருமே இந்த ஸ்ரீருத்ரத்தை சிரத்தையோட பாராயணம் செய்வதனால இதுக்கு சதருத்ரியம் அப்படின்னு சூத சம்ஹிதைன்னு ஒரு புத்தகம் அதில் எழுதியிருக்கு. சதசாகாகதம் சாட்சாத் சதருத்ரியம் உத்தமம் தஸ்மாத் தஜ்ஜபமாத்ரேண சர்வபாபைஹி பிரமுச்யதே அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அர்த்தம்? பல வேத சாக்கைகளில் சாகாகதம் இந்த சதருத்ரியம் இருக்கிறதுனால இந்த பல சாக்கைகளிலும், சாக்கைன்னா கிளைகள், வேதத்தினுடைய எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான கிளைகள்னா பல பேர் தன்னுடைய ஆச்சாரியர்களிடமிருந்து குருவினிடமிருந்து பெற்று அவரவர்கள் சொல்லி வருகின்ற அந்த முறைக்கு பேர் தான் சாக்கை, வழிகள்.
அந்த முறையில் வந்திருக்கு, இந்த ஆச்சாரியல் முறையில் வந்திருக்கு, இந்த வழியில் வந்திருக்குன்னு சொல்லக்கூடியது தான் சாக்கைகள்னு பேர். அப்போது நூற்றுக்கணக்கான சாக்கைகள்லையும் இது சொல்லப்படுறதுனால இதுக்கு சத்தருத்ரியம்னு பேர். அதில் சொல்லியிருக்கு, இதில் சொல்லலை அப்படின்லாம் இல்லை. அதனால் இதை ஜபித்தா என்ன ஆகும்னா, ஜபித்தே எல்லா பாவங்களிலும் விடுதலை அடைகிறான் ஒரு மனுஷன். அப்போது ருத்ரத்தை ஜபிச்சா முதல் பிரயோஜனம் என்ன அப்படின்னா, பாப்பங்களிலிருந்து விடுதலை. தஸ்மாத் தத்து ஜப மாத்திரேன, அந்த ஜபத்தை பண்ணுறது மூலியமாக சர்வ பாப்பைகி பிரமுச்சியதே, எல்லா பாபங்களிலிருந்தும் ஒருவன் விடுபடுகிறான்.